அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒரு பலரும் பலவாறாக பேசக்கூடிய ஒரே வாக்குறுதி என்னன்னா 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்ற வருது. இப்படி கொடுப்பாருன்ற கேள்விக்கு வரியை உயர்த்தி கொடுப்பாரா அப்படின்ற பிரச்சாரத்தை அவரே சொன்னாருன்றதெல்லாம் முன்வைக்கப்படுது. பணம் இனாமா கொடுக்கறது, பணம் கொடுக்கறது வாக்காளர்களுக்கு, இந்த மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கறத சாதகமா பாதகமா அப்படின்ற ஒரு முக்கியமான கட்டத்துல வந்திருக்கு. விரும்புறாங்களா மக்கள்? இது கட்சிக்கான பலமா இருக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கூடாது அப்படின்றதான் என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. ஆனா அதுக்காக கட்சிகள் கொடுக்குறாங்கன்னும் போது கோர்ட்லயே சொல்லிட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம். எந்த எலெக்ஷன்? இப்ப இந்த 5 எலெக்ஷன் முடிஞ்சோடனே அடுத்த வருஷம் இன்னும் 2 எலெக்ஷன் வரும். அவங்க சொல்லுவாங்க அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் தள்ளி வச்சிங்க, அப்ப இந்த எலெக்ஷனுக்கு தள்ளி வைங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்களா மாட்டாங்களா? வருஷம் எலெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ 5,000 ரூபாய் கொடுத்தவங்க கேட்கறாங்க 10,000 ரூபாய் எப்படி கொடுக்கணும்? 5,000 ரூபாய் கொடுக்க முடியுமோ 10,000 ரூபாய் கொடுக்க முடியாதா? இது எப்படி கொடுக்க முடியும்ன்றதுக்கு நான் ஒண்ணு சொல்லவா? பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அங்க சரக்கு கிடையாது, டாஸ்மாக் கிடையாது. இங்க 50,000 கோடி என்னவோ வருமானம் வருது இல்ல, அந்த வருமானம் அங்கு கிடையாது. அதனால அங்க 10,000 ரூபாய் கொடுத்தாங்களா? வருஷம் இங்க வர 50,000 கோடி வருமானம்ன்றது பீகார்ல இல்ல, இருந்தாலும் அங்க அரசாங்கத்தை நடத்தி இருக்கிறாங்க. இந்த அளவு கடன் வாங்கல, 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதான் தமிழ்நாட்டு காசு எடுத்து பீகார் கொடுக்குறீங்களா, உத்தரப்பிரதேச கொடுக்குறீங்களா? அப்படிதான் திமுக சொல்லுது. சென்னை காசு, காஞ்சிபுரம் காசை எடுத்து நீங்க கோயம்புத்தூர் காசு எடுத்து ராமநாதபுரத்துக்கும் மற்றதுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சார் அப்படியே போயிட்டே இருந்தா அப்படி தமிழ்நாடு மாநிலம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இது நாடு, அதை நாடாவிட்டால் நீ எழுந்து ஓடு. ஒன்னொன்னா சாயம் விளக்குதா சார்? சொல்றது சொல்லுங்க. இப்போ நான் கேக்குறேன், இப்போ முன்னே சொல்லுவாங்க ஊபியில சரக்கு இருக்குது. சரி ரைட், ஊபியில டாஸ்மாக் இல்ல வேற எது பேர் இருக்குது, அங்க வருமானம் வருகின்றது. நான் இல்லைன்னு சொல்லல. அங்க எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வராங்க, ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ் வேஸ், ஏர்போர்ட் அப்படின்னு எப்படி கலக்கி நிற்கிறாங்க. இப்ப போய்கிறாரு 1 லட்சம் கோடி ஒரு இதுல ஜப்பான்ல 11,000 கோடியா அரசு கொட்டுது சார். இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் போறாரு யோகி ஜப்பானுக்கு 11,000 கோடி. இன்னொரு நாட்டுல 1 லட்சம் கோடி அப்படின்றாங்க. ஏற்கனவே ஒரு தடவை போட்டு 33 லட்சம் கோடிக்கு சைன் பண்ணாங்க. அது எவ்வளவு வந்ததுன்னு அட்லீஸ்ட் 10% இல்ல 1% வந்தா கூட ஒரு பெரிய விஷயம்.